சிவதரணீயவதருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் சிவதரணீயவதருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசுகமலஹஸ்தம் மூஷிகத்வஜம் மோதகஹேனாம் அருணகுசுமமாலாம் வியாழலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. மங்கள மகாகணபதியுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் நவக்கிரகங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாத ராசி பலன்கள். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கிரகங்கள் எல்லாம் வக்ரகதியிலே இருக்கின்றன. 4 கிரகம் வக்ரமாக இருக்குது. ராகு, கேது மற்றும் சுக்கிரன், சனி பகவான், குரு பகவான், இப்படி எல்லா கிரகங்களும் இந்த மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன. செப்டம்பர் மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன. அதுவும் சுக்கிரன் கடகராசியில் வக்ரமாறார். அப்போது முக்கியமான 5 கிரகங்கள் சனி, குரு, சுக்கிரன், ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்கள் வக்ரமடைகின்றன. அதோடு மட்டுமல்ல, சூரியன் சிம்மத்திலும் கன்னியிலும் பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் கன்னி செவ்வாயாக அமைகிறார். பொதுவாக கன்னியிலே செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும். அந்த அளவுக்கு ஒரு வறுமை பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போது இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக தொழில்துறைகள், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் ஒரு விவசாயியாக இருக்கலாம், விவசாயம் செய்யக்கூடியவர்கள். ஏன்னா இன்றைக்கி விவசாயம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது. ஒன்று, இந்த வாழை தாறுகள்லாம் இப்போ கூட வாழை மரங்கள்லாம் நிறைய நஷ்டம் ஏற்பட்டது. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி, இந்த ஃப்ரூட்ஸு மற்றும் வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், அப்புறம் ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களாம் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆர்டர் கம்பெனிக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க, அல்லது பெரிய டெண்டர் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க, ப்ரொவிஷனோ இல்லை வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியவங்க. அதே போல் இந்த முட்டைகள், அதெல்லாம் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களாம் எப்படி இந்த ப்ரைஸு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறதால என்ன மாதிரியான பாதிப்பு, கோழி பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ரைஸ் மில்லாகட்டும் அல்லது பருத்தி மில்லாகட்டும், நூல் மில்லாகட்டும், அப்புறம் ஆயில் மில்லாகட்டும், அது மாதிரி மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் திரையரங்கு உரிமையாளர்கள், திருமண மண்டபம், ஏன்னா சுக்கிரன் வக்ரம் இல்லை, திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதுதான் நம்ம இங்கே மெயினாக பார்க்கணும். கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம். அல்லது நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சாமி, நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன், ஆனால் ஒரு ஆஃபீஸில் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், வீட்டில் உட்காந்தபடியே ஒரு இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங்கு, நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் 3000 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள், சிப்காட் நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு. அப்போ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் சென்டராக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கட்டும், அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். ஏன்னா அவங்களுக்கும் இப்போ நிறைய ட்ரபுள் இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஷோரூம்ஸ், மால் சென்டர்ஸ், மெயினாக ஷேர் மார்க்கெட்டை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும், அதே போல் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உள்நாடு வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், டெக்ஸ்டைல்ஸ், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் ட்ரபுளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் மெயினாக அந்த கருத்தரிப்பு மையங்கள் நிறைய அங்கங்கே உருவாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், நம்ம பேருக்கு சொல்லிடுறோம் ஆடிட்டர்னு, ஆனால் அவங்களுக்கும் ட்ரபிள் இருக்குது. அதே போல் நம்ம நீதிபதின்னு சொல்கிறோம், அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, வழக்கறிஞர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், ஒரு ப்ரைவேட் டீச்சராக இருக்கலாம், அல்லது ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், என்ன உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 5 கிரகங்கள் வக்ரகதியில் இருப்பதனாலே ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம். மீனராசி என்பர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக மீனராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது நிச்சயமாக தெரியும். ஏன்னா நிறைய மீனராசி அன்பர்கள் உடல்நிலை ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறையவே நம்மளால் சொல்ல முடியும். எப்படி நம்ம இந்த பிஸ்னஸ்லாம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறோமோ, இதெல்லாம் உடச்சி முடிச்சுட்டு அந்த ஆம்பளை அல்ல அந்த லேடி எங்கே போனால் வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போனால் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லைனா கணவனாக இருந்தால் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லை பெற்றோர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், எல்லாம் வந்து மனைவி பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் அப்போ அந்த உழைப்புக்கு போனால் அந்த சந்தோஷம் வீட்டில் அவனுக்கு கிடைக்காது. வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு சந்தோஷமாக வீட்டுக்கு போவான். ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்துட்டு ஒரு வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கம்முன்னு பொண்டாட்டி கட்டி பிடிச்சின்னு படுத்துட்டு இருப்போம் அப்படின்ற அந்த சிந்தனை எதிர்பார்த்து போவாங்க. ஏமாற்றம் இருக்கும். அப்போ எனக்கு தெரிந்து மீனராசி அன்பர்கள் நிறைய அந்த நோய் நொடிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நவகோள்கள், இந்த நவ கிரகங்கள் இந்த மீனராசியை ஆட்டி படைக்குது. கொஞ்ச நஞ்சமான பிரச்சனைகள் இல்லை, நிச்சயமாக மீனராசிக்கு நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே, இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக, சிறப்பான மாதமாக அமைகிறது. ஒரு சந்தோஷம் இருக்கும். ரொம்ப திட்டுற கணவன் கூட உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார், ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. அல்லது கணவனாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கூட நல்ல முறையில் தீர்வு காணப்படும். மனைவியால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கும் உங்களுக்கு நல்ல தீர்வு காணப்படும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகும். அதாவது ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, உடன் பிறந்தவங்க, அதாவது அக்கா தங்கிங்க, அண்ணன் தம்பிங்க, சித்தப்பா பெரியப்பா பிரச்சனை, மாமனார் மாமியார் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, பெற்றோர்கள் பிரச்சனை, பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மெயினாக மீனராசிக்கு நம்ம இன்னொன்று என்ன சொல்கிறோம்னா, மனக்குழப்பம், மன பயம், பெரிய மனக்குழப்பம், பெரிய மனசில் பயம். அந்த பயமும் குழப்பம்தான் நோய்க்கு காரணம். தேவையில்லாத மனபயம். அதே போல் இது கர்ம வினைகள் ஏன் நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறது, காரணமே தெரியாத காரியங்கள்.
வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. நிச்சயமாக இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரெட்டிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இந்த கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், கவலைகள் இதையெல்லாம் தீரும். சந்தோஷமான நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகிறது. நல்ல சந்தோஷமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள். நான் தான் சொல்லிட்டேன் என்னென்ன பிஸ்னஸ்லாம் சிறப்பாக. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சேம் அதே தான். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஆப் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஐடி ஃபீல்டில் ஐடி ரிலேட்டடாக இருக்கலாம், ஸோ ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, இன்ஜினியர்ஸ், அதே போல் கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, ஒரு எஸ்டிஓஇ, ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க. ஸோ வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருப்பீங்க, கூட இருக்கிறவங்க தான் மெயின் ப்ராப்ளமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், வேலை போட்டிகள், பதவி போட்டிகள், சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க பதவி போட்டிகள் இருக்குமே ஆனால், அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அல்லது மாறுபட்ட என்கொயரிகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அப்போது என்கொயரிகள், சிறை தண்டனைகள், வீண்பிழை அவமானங்கள், தலைகுனிவு, அபாண்டமான பொய் வழக்குகள், சிறை தண்டனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்குரிய பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மீனராசி என்பர்களே. கவலை வேண்டாம். நிச்சயமாக அன்னை வாராகியின் அருள் உங்களுக்கு இருக்கும். அம்பாளோட சரணாகதி அடைவீர்களே ஆனால் நிச்சயமாக அம்பாள் உங்களை கைவிட மாட்டாங்க. ஏன்னா எத்தனையோ மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத இந்த செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், பிளாக் மேஜிக்கே கூட அம்பாள் நினச்சாங்கன்னா, வாராகி நினச்சாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி தொழில் போட்டிகளால், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், பண நெருக்கடிகள், அரசியல் நெருக்கடிகள், பழி வாங்குதல், இந்த மாதிரியான பேட் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் விலகி காப்பாற்றப்படுவீர்கள் மீனராசி என்பவர்களே. நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவதற்குத்தான் அம்பாளுடைய இந்த பதிவு. அப்போ இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பணம் கொடுத்து ஏமாறுறது, அதுதான் ரொம்ப கொடுமை. உதவின்னு ஒன்று சேர்ந்து ஒருத்தர் கேட்டு கொடுத்து, பணம் கொடுத்து ஏமாறுவது, அந்த மாதிரியான வராத பணங்காசுகள், அப்படிலாம் ஏதாவது கொடுத்து இருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. வராத பணங்காசுகள் வந்து சேரும். எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் தரசாமி வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறாரு, உன்னால் என்ன முடியுமோ பண்ணுங்கிறாரு, வீர வசனம் பேசுகிறாரு. கொடுத்ததற்கான ஆதாரங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதை வாங்கி தர முடியும். கவலைப்படாதீங்க. அப்போது உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய மனக்குழப்பம், மன பயம், மெயினாக மனக்குழப்பங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில் சந்தோஷமான எதிர்காலம் அமைய போது, நல்ல வேலை கிடைக்கும், வேலை சிறப்பாக இருக்கும், உள்நாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு உத்தியோகங்கள் நல்ல முறையில் கிடைக்கும். இப்படி பல நன்மைகள், இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது மீனராசி என்பர்களே. கவலை வேண்டாம், வாருங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.